ராகி களி செய்முறை வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்த சில உறவுகளுக்காக இந்த வீடியோ. செய்முறை விளக்கம் போடுங்கன்னு சொன்னீங்க, அதனால நான் எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ. களி நல்லா சூப்பராக வருதா? ஒன்று கட்டி கட்டியாக இருந்தது, இப்போ அப்படியே லாபகமாக வந்துருச்சு. சூப்பரா ஃபர்ஸ்ட் களி கிண்டியாச்சு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் களி ஆகணும். ஒரே கட்டி இல்லாத எப்படி இந்த கையில் பிடிக்காம இப்படி வரணும். இப்போ இன்னும் ஒரு 3 கரண்டி தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதுவும் நல்லா வேகணும். இதுக்கும் இப்படி இது பண்ணிட்டு இப்போ ஒரு துடுப்பு எடுத்து இது கொஞ்சம் அப்படியே அந்த ஓரமெல்லாம் குத்தி விடணும். 10 நிமிஷம் வேகணும். அப்படியே அது வேக வேக நம்மளும் இப்படி சொல்லட்டி விடணும். எல்லா பக்கமும் வேகும். நல்லா வெந்துருச்சு. இப்போ கிண்டணும். பாக்குறதுக்கு இப்படிதாங்க இருக்கும் மறுபடியும். ஆனா இது கிண்ட கிண்ட தான் சரியாகும். சூப்பரா பாருங்க, இப்படி களி கிண்ட கிண்ட தான் மையம். எப்படி வருது பாத்தீங்களா களி? இதுதான் இன்னும் ஒரு டைம் தண்ணி ஊற்றணும். 2 டைம் ஊற்றி கிண்டியாச்சு. இப்போ இந்த டைமும் தொட்டு பார்க்கணும், ஏதாவது சின்ன சின்ன கட்டிங் இருக்குதா என்ன இதுன்னு. கட்டி இல்லை, சூப்பராக வந்துருச்சு. இன்னொரு டைம் தண்ணி ஊற்றணும். கட்டியாக தான் களி வேணும்னா 3 டைம் தண்ணி ஊற்றிக்கின்றதோட விட்டுறலாம். எங்களுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு நல்லா அல்வா மாதிரி இருந்தால் தான் களி சூப்பராக இருக்கும். அதனால நாங்கள் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி கிண்டுவோம். இப்போ 3ஆவது தண்ணியும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கிண்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, சூப்பராக களி வந்துருச்சா? இதுதாங்க. இத்தனை டைம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கினா தான் களி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்று வாயை வலிக்காது. அது பாட்டுக்கு வாழைப்பழம் மாதிரி தொண்டையில் போட போட அல்வா மாதிரி உள்ளே போகும். அப்படி கிண்டணும்னா இன்னொரு டைம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையில்லைன்னா இறக்கலாம். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இந்த டைம் ஒரு 2 கரண்டி தண்ணி தான். அவ்வளோதான். இதுவும் வேகணும். அப்புறம் அந்த கறி செம்ம டேஸ்டாக இருக்கும். ஆமாம். இப்போ இது மாதிரி களி செஞ்சு பச்சை தண்ணியை ஊற்றி அல்லது சுடு தண்ணி கொஞ்சம் கப்பலை ஊற்றி கொஞ்சம் களி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு 8 மாசத்து குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உள்ள போயிடும். நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. உடம்பு ஆரோக்கியமா ஹெல்த்தியா, பிள்ளைங்க சீக்கிரம் நடக்குங்க.